வணக்கம். இன்னைக்கு நாம ஜே கிருஷ்ணமூர்த்தியோட தியானம் பத்தின சில வித்தியாசமான கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, பொதுவா தியானம்னா ஒரு முறை, ஒரு டெக்னிக் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா? கரெக்ட். ஒரு அமைதியான நிலையை அடையறதுக்கு ஒரு பயிற்சி அப்படின்னு. ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்றது இது ஒரு செயல்முறையே இல்ல. இது மனசோட ஒரு முழுமையான விழிப்புணர்வு நிலைங்கிறார். சரி. இதுக்காக நாங்க சில கருத்துக்களை தொகுத்திருக்கோம். இது நீங்க தியானத்தை பார்க்குற விதத்தையே ஒரு கேள்வி கேட்க வைக்கலாம். குறிப்பா அந்த தேடுதல் பத்தி அவர் சொல்றது. உண்மையை தேடுறோம், ஞானத்தை தேடுறோம்னு சொல்றோமே, அந்த தேடலே தியானத்துக்கு தடையா இருக்குமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம். நிச்சயமா. கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் தியானம்ங்கிறது எதையோ கத்துக்கிட்டு செய்யறதில்ல. அது மனசோட இயல்பான கவனமான ஒரு நிலையை கண்டுபிடிக்கிறது. சரி. அதுல முதல்ல அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த தேடுதல் பத்தி. உண்மை, கடவுள், ஞானம்னு நாம எதையாவது தேடி போகும்போது அது தியானத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா ஒரு தடையா இருக்குன்னு சொல்றாரே, அது ஏன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ஆக்சுவலா ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய ஆன்மீக பாதைகள் தேடுதல ரொம்ப ஊக்குவிக்குது. ஆமா. ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்ன கேக்குறாருன்னா, நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்க மனசுல ஏற்கனவே இருக்கிற ஒரு கற்பனை தானே, ஒரு பிம்பம். ஆமா. அந்த பிம்பத்தை நோக்கி போறது உண்மையிலேயே புதுசா நீங்க எதிர்பார்க்காத ஒன்ன கண்டுபிடிக்க எப்படி உதவும்? புரியுது. உண்மையான கவனிப்பு அப்படிங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த இலக்கும் வச்சுக்காம, இப்போ இந்த கணத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத அப்படியே பாக்குறது. ஓ. நீங்க உங்க வாழ்க்கையிலே பாருங்களேன், ஒரு வேலையோ ஒரு உறவையோ நீங்க தேடும் பொழுது உங்க எதிர்பார்ப்பு எப்படி உங்க பார்வையை மாத்துது? ஆமா, அது உண்மைதான். அந்த எதிர்பார்ப்பு இல்லாம பாக்கறதான் உண்மையான கண்டுபிடிப்புக்கு முதல் படிங்கிறது அவர் கருத்து. சரி, அப்போ தேடலை நிறுத்திட்டா மனசோட இயல்பான நிலையை எப்படி கவனிக்கிறது? இங்கதான் அவர் ஒழுங்க பத்தி பேசுறாரு. ஆனா இது நாம நினைக்கிற மாதிரி கட்டுப்பாடு, டிசிப்ளின் அது மாதிரி இல்லையாமே. ஆமா, அதுதான் இதுல சுவாரஸ்யமே. ஒழுங்கீனத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையான ஒழுங்கு வரும்னு சொல்றது கொஞ்சம் எப்படி சொல்றது, குழப்பமா இருக்கே. கரெக்ட். இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம்தான். ஏன்னா நாம பொதுவா ஒழுங்குனா என்ன நினைப்போம்? சில ரூல்ஸ் ஃபாலோ பண்றது, மனச கட்டுப்படுத்துறது, அடக்குறது, இப்படி. ஆமா. ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்றார், அப்படி நீங்க கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு சண்டை ஆரம்பிக்குது, ஒரு பிளவு வருது. கட்டுப்படுத்துறனா கட்டுப்படுத்தப்பட வேண்டிய எண்ணங்கள் அப்படிங்களா? அதேதான். இதுவே ஒரு விதமான ஒழுங்கீனம், ஒரு கான்ஃப்ளிக்ட். உண்மையான ஒழுங்கு அப்படி வராது. மாறா நம்ம மனசுல ஏன் இந்த குழப்பம் வருது, பயம், ஆசை, பொறாமை, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இந்த ஒழுங்கினத்தை உருவாக்குதுன்னு நாம அதை அடக்காம, அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம வெறுமனே கவனிக்கும்போது அந்த புரிதல் இருக்கு இல்லையா? சரி. அந்த புரிதலே ஒரு விதமான உள்ளார்ந்த, அதாவது திணிக்கப்படாத ஒரு ஒழுங்க கொண்டு வரும். கட்டுப்பாடு இல்லாமலே ஒரு அமைதி வரும். ஓகே. இந்த அடக்காம தீர்ப்பு சொல்லாம கவனிக்கிறது, இதுதான் அவர் சொல்ற முழுமையான விழிப்புணர்வு நிலையா? ஆமா. அதாவது ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் உட்கார்ந்து பண்ற பயிற்சி இல்லாம ஒவ்வொரு செகண்டும் நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னு பாக்குறது. சரியா சொன்னீங்க. அதுதான் முழுமையான விழிப்புணர்வு. இது ஒரு செயல்பாடு இல்ல, இது ஒரு நிலை. பார்த்தல் வேற, அனுபவித்தல் வேறன்னு சொல்றாரே, அந்த வேறுபாடு என்ன? அது ரொம்ப முக்கியம். பார்த்தல், அதாவது சீயிங், அனுபவித்தல், எக்ஸ்பீரியன்சிங். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு அழகான சன்செட் பாக்குறீங்க. அந்த நிறங்கள், அந்த அமைதி, அந்த கணத்துல அது எப்படி இருக்கோ அது அப்படியே உணர்வது பார்த்தல். இதுல உங்க பழைய ஞாபகமோ இஷ்டமோ கஷ்டமோ எதுவும் குறுக்கிடாது. சரி. ஆனா உங்க மனசு, ஓ நேத்து பார்த்ததை விட இது நல்லா இல்ல, அல்லது இது எனக்கு அந்த பழைய மெமரியை ஞாபகப்படுத்துது அப்படின்னு எப்போ கடந்த கால அனுபவத்தோட ஒப்பிட்டு ஒரு முடிவுக்கு வருதோ அது அனுபவித்தல். ஓ, அப்ப அது பழைய அறிவோட சம்பந்தப்பட்டது. கரெக்ட். அது பழைய அறிவின் அடிப்படையில வர்றது. கிருஷ்ணமூர்த்தி சொல்ற விழிப்புணர்வு அந்த முதல் வகை, நேரடியானது, உடனடியானது. புரியுது. ஆனா மனசு சும்மா இருக்காதே, 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குமே, அந்த ஓட்டத்தையே கவனிக்கிறது தான் விழிப்புணர்வா? நிச்சயமா, அதுதான் முதல் படி. அப்படி கவனிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்? அதுதான் அவர் சொல்ற நிசப்தமா. ஸ்ட்ரெஸ் ஆகாம அந்த அலைப்பாய்தலையே கவனிக்க ஆரம்பிக்கணும். சரி. அந்த கவனிப்பே ஒரு கட்டத்துல ரொம்ப தீவிரமாகும்போது அந்த எண்ணங்களோட ஓட்டம் அது தானா குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு விதமான மௌனம். ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்ற நிசப்தம், சைலன்ஸ், அது வெறும் சத்தமில்லாத நிலை மட்டும் இல்ல.
அது மனசோட எல்லா விதமான சலனங்களும் எண்ணங்களும் பழைய பாரங்கள் எல்லாமே இல்லாம போன ஒரு முழுமையான வெறுமை நிலை. ஓஹோ. இந்த நிசப்தம் எதையாவது அடக்குறதுனால வராது. முழுமையான புரிதல், முழுமையான விழிப்புணர்வு இதுல இருந்து தான் வரும். போதைப் பொருள் மாதிரி ஏதாவது வச்சு தற்காலிகமா மனசை அமைதிப்படுத்துறது, அது இந்த உண்மையான விழிப்புணர்வை தடுக்கும்னு அவர் சொல்றார். அப்போ உண்மையான புரிதலுக்கும் தெளிவுக்கும் இந்த நிசப்தம் தான் பேஸ்மெண்ட். எக்ஸாக்ட்லி, அதுதான் அடித்தளம். ஆக சுருக்கமா சொன்னா, கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்தவரை தியானம்ங்கிறது ஒரு இலக்க நோக்கிய ஓட்டம் இல்ல. அது ஒவ்வொரு கணமும் எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம இப்போ என்ன இருக்கு அப்படிங்கறத முழுசா கவனிக்கிற ஒரு விழிப்புணர்வு நிலை. ஆமா. தேடுதலை விட்டு ஒழுங்கீனத்தை கவனிச்சு விழிப்புணர்வோட இருந்தா நிசப்தம் தானா உருவாகும். ஆமா, சரியா சொன்னீங்க. இதுல இந்த உரையாடலோட கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி ஒரு உரையில சொல்றார், நீங்க பகல் நேரத்துல உங்க மனசோட செயல்பாடுகளை, உங்க எண்ணங்கள், உணர்வுகள் இதெல்லாம் முழுமையா கவனிச்சு அப்பப்போவே அது ஒரு மாதிரி தீர்த்துக்கிட்டீங்கன்னா ராத்திரியில கனவுகளே வராதுன்னு. ஏன்னா தீர்க்கப்படாத முரண்பாடுகள் தான் கனவுகளா வெளிப்படுதுங்கிறது அவர் பார்வை. இன்ட்ரெஸ்டிங். அப்படி மனசுல எந்த போராட்டமும் இல்லாம, தீர்க்கப்படாத விஷயம்னு எதுவும் இல்லாம, விழிச்சிருக்கும் போதும் சரி, தூக்கத்திலயும் சரி, உங்க மனம் எப்படி ஒரு முழுமையான அமைதியில இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.